கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆண்டினுடைய முதலாவது துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகின்ற பக்தனைப் போல தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை துதிப்பதற்காக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த துதி ஆராதனை வேளை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வாஞ்சையோடு கர்த்தருடைய பிரகாரங்களிலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொண்டு நடத்துவீராக. மெய்யாகவே தெய்வ பிரசன்னத்தை இக்கூடுகையிலே நாங்கள் உணரவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், தேவரீர் எங்களுக்கு அருளுகின்ற தெய்வீக ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. முதலாவதாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 31வது பாடலை பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் என்ற பாடல். யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. சேற்றில் வீழ்ந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார்.
நாற்றமெல்லாம் நீக்கி ஜீவ இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்தார். தெய்வ சமூகத்திலே ஒரு புதிய ஆண்டிலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற நாம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரை இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாற்றமெல்லாம் ஜீவ இரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ இரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நம்முடைய தந்தையாக, நம்முடைய தாயாக, நம்முடைய நண்பராக, நம்முடைய உற்றாராக ஆண்டவர் இருந்து நம்மை நடத்துகிறார். என்னுடைய திருவுள சித்தத்தின்படி செய்கிறவனே, எனக்கு தாயும் தந்தையும் என் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றினின்றும் நம்மை மீட்டு நம்மை உன்னதமான ஸ்தானங்களிலே அமர பண்ணி ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தன்னை தாயும் நண்பர் உற்சாரியாவுமாயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்சாரியாவுமாயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் எவை வந்துட்டாலும் இந்த உலகில் நம்மை காத்து நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். இமைப்பொழுதும் கைவிடாத நேசர் அவர். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்மை வேதனைகளினின்று மீட்டு ரட்சித்து நடத்துகிற ஆண்டவரை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது என்று சொல்லுகின்ற 110வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவருடைய கிருபை ஒன்று நமக்கு போதுமே என்று சொல்லுகின்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை
எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் அவர் கிருபை நம்மை தாங்கினது. துவண்டு போன நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. அவருடைய கிருபைதான் என்றும் நம்மை தாங்கி நடத்துகின்றது. இணைந்து நாம் பாடுவோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லாத நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை நடத்தினது. யாது செய்வேன் என்று அறியாது திகைத்து நின்ற நேரத்தில் அவருடைய கரம் நமக்கு உதவி செய்து தாங்கினது. அவருடைய கிருபையினாலே நாம் தாங்கப்பட்டோம். தெய்வ சமூகத்தில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக நாம் இணைந்து முழு மனதோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையெல்லாம் நம்மை உயர்த்தி வைத்த கிருபை. கடந்து போன காலங்கள் நாட்களில் எல்லாம் தெய்வ பயத்தோடு நாம் செய்த பணிவிடைகள், இறை பயத்தோடு நாம் தாங்கின ஊழியங்கள், இவைகளில் எல்லாம் ஆண்டவருடைய உதவி நம்மோடு கூட இருந்தது. ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்முடைய பலவீன நேரங்களில் நம்மை பலப்படுத்திய கிருபை ஆண்டவருடைய கிருபை. பலவீன நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்றாடிய பவுலப்போஸ்தலனுக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினார். நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய இயலாமையில், நாம் சோர்ந்து போய் காணப்பட்ட நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும் என்று நம்மை தேற்றுகிறார். நாம் இணைந்து பாடுவோம்.
பலப்படுத்திய கிருபை இது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்திய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. 173வது பாடல். நேசரே உம் பாதம். நேசரே உம் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு கூட தெய்வ சமூகத்திலே உற்சாகமாக ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று பக்தன் பாடுகின்ற வண்ணமாக முடிந்தவர்கள் எழுந்து நின்று நாம் தெய்வ சமூகத்திலே இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். முழுமையாக நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நிம்மதி இழந்து துக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு நிற்கின்ற வேளைகளில் எல்லாம் அடைக்கலம் தந்து ஆதரவு தந்து நம்மை ஆச்சரிய பிரகாரமாக நடத்துகின்ற ஆண்டவரை நாம் தெய்வ சமூகத்திலே துதிப்போம். நேசரே உம் பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே என்ற பாடல் 173வது பாடல். அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. தெய்வ சமூகத்திலே ஆண்டவருடைய வல்ல செயல்களை நாம் நினைப்போமா? நம்முடைய உள்ளம் அவைகளை நினைக்கின்ற பொழுது பொங்குகிறது அல்லவா? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி வந்தார் அல்லவா? அவருடைய வல்ல செயல்களை எல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நாபகனால் அடையாளம் காட்டப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் தமது தோள் மீது சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய சரீரத்திலிருந்து ஒழுகின பரிசுத்த இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்திகரித்தார். பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை ஆராதிப்போம். பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நம்முடைய வாழ்வில் எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்ப தருணங்கள் ஆயினும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகின்ற பக்தனை போல ஆண்டவரையே பற்றி கொண்டு சாட்சியாய் வாழுகின்ற பாக்கியத்தை கடவுள் நமக்கு தந்தாரே. நம்மை ரட்சித்த இரட்சகரை நாம் இணைந்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளை இது. எவ்வளவாய் ஆச்சரிய பிரகாரமாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஆண்டு முழுவதையும் கடந்து இன்னொரு புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைத்து ஆச்சரிய பிரகாரமாக ஆண்டவராலே நடத்தப்பட கடவுள் நமக்கு உதவி செய்தார் அல்லவா. நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய ஆச்சரியமான கரம் நம்மை நடத்தி வந்தது. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்ப தருணங்கள் நம்மை சூழ்ந்து கொண்ட பொழுதிலும் ஆச்சரிய பிரகாரமாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் அதிசயமானவர். நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். நம்முடைய கால்கள் தள்ளாடுகின்ற பொழுது ஊன்றுகோலாயிருந்து நம்மை பாதுகாத்தார் அல்லவா. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆலயம் உம்முடைய வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருக்கிறது போல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே உம்முடைய மகிமை நிறைந்திருப்பதை கண்டு
ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றபடியினால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்தை வாஞ்சித்து கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமூகத்திலே நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி வந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இமை பொழுதும் நம்மை கைவிடாதபடி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார் அல்லவா. நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை கஷ்டங்கள், எத்தனை இடுக்கண்கள், இத்தனை இன்னல்கள் வந்த பொழுதிலும் ஆண்டவருடைய மாறாத கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வந்தது அல்லவா. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சரீரத்தில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள், ஆண்டவர் அந்த தருணங்களில் எல்லாம் மகனே கலங்காதே, மகளே திகையாதே என்று சொல்லி நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி வந்தார் அல்லவா. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எத்தனை எரிகோ கோட்டை போன்ற தடைகள் நம்முடைய வாழ்வில் வந்தது. கண்ணீரும் தவிப்பும் நம்முடைய வாழ்வை கவிக்கொண்ட தருணங்களில் எல்லாம் ஆண்டவர் அவைகளை ஆச்சரிய பிரகாரமாக பனி போல் அவைகளை உருகி போக செய்து நம்மை அதிசயங்களை காண பண்ணினார் அல்லவா. ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, எல்லா பாக்கியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை துதிப்பதே நம்முடைய தகுதி, ஆண்டவரை போற்றுவதே நம்முடைய வாழ்வின் கடமை என உணர்ந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பக்தன் சொல்லுகின்ற வண்ணமாக, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகின்ற பக்தனை போல நாமும் இணைந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஒரு முறை கூட, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை என்று சொல்லுகின்ற இந்த பாடல் வரிகளை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போமாக. நிம்மதி நிம்மதி நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே, நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை கூட ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, ஆனால் அவைகளையும் ஆண்டவர் அற்புதமாக பிழை போட்டுகிறார். இவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை விசேஷித்தவர்களாக காண்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லுவோமா? நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய வியாதிகள் நீங்கி போக, நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள் அகன்று போக, நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற இடுக்கண்கள் நீங்க, நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மாறி போக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போமா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறது போல வேறு எந்த ஜனம் இவ்வளவு சமீபமாய் ஆண்டவரை பெற்றிருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகின்ற வண்ணமாக நம்மை ஆச்சரிய பிரகாரமாக நம் அருகிலிருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மோடு இருந்து இம்மானுவேலராக வழி நடத்துகிற ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நாம் சொல்லுவோம். நம்முடைய வாழ்வில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தேவைகளை சொல்லி ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வின் தேவைகளை சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், நம்முடைய கவலைகளை போக்குகிற கர்த்தரிடத்திலே நாம் அவைகளை தெரியப்படுத்துவோம். மனுஷரிடத்தில் அல்ல, நாம் தெய்வத்தினிடத்தில், நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். பரலோகத்திலிருந்து அவருடைய பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் பூரண சர்க்குணராயிருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அவரிடத்தில் திரளான ஆசீர்வாதங்கள் உண்டு. அவருடைய கரத்திலிருந்து இந்த புதிய ஆண்டிலே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த இரவு பொழுதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வ சமூகத்திலே உம்மை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை தந்தீர். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகின்ற கிருபைகளை தந்தீர். உமக்கு கனத்தை செலுத்துகின்ற பாக்கியத்தை தந்தீர். நன்றி சொல்கிறோம். தெய்வ சமூகத்திலே எங்கள் தேவைகளை சொல்லி ஜெபிக்கின்ற பாக்கியத்தை தந்தீர். ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம் சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு, பரிபூரண சமாதானத்தோடு, மகிழ்ச்சியோடு கடந்து செல்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீதியான வேளைகளிலும் ஆண்டவருடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. பக்கம் எண் 265. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும்.
295வது பாடல். இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடேன், இயேசு போதும் எனக்கு. 295வது பாடல். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் இயேசு போதும் எங்களுக்கு என்று நாங்கள் ஆண்டவரை போற்றி பாடினோம். வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய், பலனாய், அனுகூலமான துணைமானவராய் இருந்து நடத்துகின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். சிந்தனை வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும்.
கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களினூടെ ஆண்டவருடைய நடத்துதல்கள் எவனமாக இருந்தது என்பதை இந்த பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் ஒரு விசை கூட உணர்ந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கடவுள் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய வருடத்திலே நாம் பிரவேசிக்கவும், புதிய வருடத்தின் முதல் துதி ஸ்தோத்திர ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும் எல்லாமல்ல இறைவன் நமக்கு அருள் தந்திருக்கிறார். ஆண்டவரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நமக்கு தகும். சங்கீதக்காரன் சொல்கின்ற போது சொல்கின்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிற்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது பக்தன் சொல்கின்ற வண்ணமாகவே 1000 நாவுகள் இருந்தால் போதாது. இதே பக்தன் தன்னுடைய திருப்பாடல்களிலே சொல்கின்ற போது பாடுகின்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று சொல்லி என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருடத்திலே நாம் பிரவேசித்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை பாக்கியம். ஆகவே தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழவும், கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணி பார்த்து அவைகளிலே இருந்த கடின பாடுகள், மேடு பள்ளங்கள், ஆபத்தான சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் எவனமாக நம்மை காத்தார், பாதுகாத்தார். இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து ஆண்டவரை துதிப்போம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு விரோதமாக அநேக மக்கள் எழும்பி இருக்கலாம். திருமறை சொல்கிறது, ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். எண்ணி பாருங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள். மலை போல் வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் மாறிப்போனது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இதை வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நாம் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியிலே உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். இந்த உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள பாடல் மோசேக்கு கடவுளாலே அருளப்பட்ட பாடல். இந்த பாடல் வழியாக மோசே
இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்க கடவுள் இந்த எபிரேய மக்களுக்கு உணர்த்துகின்றதை, அழைப்பு விடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய கடந்த கால வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் அவர்களுக்கு நினைப்பூட்டுகின்றதாக இருக்கிறது. இந்த நினைவுகளை எல்லாம் இவர்கள் திருப்பி பார்க்கின்ற போது வியந்து நிற்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியகரமாக, எவ்வளவு அற்புதகரமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். வனாந்திரமான பாதை, பல குறைபாடுகள் இருந்தது, பல தடைகள் வந்தது, செங்கடல் போன்ற தடைகளெல்லாம் வந்தது. கர்த்தர் வழிகாட்டினார். வனாந்திரமான பாதைகளிலே தண்ணீர் இல்லாமல் தத்தளித்தார்கள். கர்த்தர் தாகத்தை தீர்த்தார். பெரிய பலசாலிகள் கூட்டமாக வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தார்கள். கர்த்தர் சொன்னார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். கர்த்தருடைய வல்ல செயல்களினாலே இவர்கள் காக்கப்பட்டார்கள் என்பதை இந்த பாடல் உணர்த்தி நிற்கின்றதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த நிலைகளிலே இந்த பாடல் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உணர்த்துதலை தந்தது என்றால், முதலாவதாக இந்த வசனம் சொல்கிறது, 32வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, அவர் நம்மை நடத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை கண்டுபிடித்து வழி நடத்தினார் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு கரிசனை உள்ளவராக செயல்பட்டார் என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 12வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த மக்களுக்கு நினைப்பூட்டுதலை, போதனைகளை தருகின்றதை நாம் பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேறு யாரும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு துணை நிற்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வின் அனுபவங்களை நாம் பார்க்கின்ற போது, முற்பிதாக்களுடைய அனுபவங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது, பக்தர்களுடைய வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை, மூதாதையர்களை எல்லாம் எப்படி நடத்தினார் என்பது அறிய முடிகிறது. ஆபிரகாமை நடத்தின கர்த்தர், ஈசாக்கை நடத்தின கர்த்தர், யாக்கோபை நடத்தின கர்த்தர், யோசேப்பை நடத்தின கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தின் நாட்டிலே, கானான் தேசத்திலே கொண்டு சேர்க்கும் அளவும் கர்த்தருடைய வல்ல கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தினது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களை நாம் சிந்தித்து பார்க்கிற போது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மையும் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தினார். வாழ்க்கையிலே எல்லா தருணத்திலும் இதை உணர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் செங்கடல் போன்ற தடைகள் வந்தது. சூர் வனாந்தரத்திலே வந்தபோது 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. மாராவிலே வந்தபோது தண்ணீர் கிடைத்தது, குடிக்க முடியவில்லை. மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் கடந்து வருகின்ற போது அவர் மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். தொடர்ந்து வருகின்ற நிலைகளை பார்க்கின்ற போது, ஏலிமுக்கு அவர்கள் வந்தபோது 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் கண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தது. கடந்த காலங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, செங்கடலை போன்ற தடைகள்,
மாறாவிலே ஏற்பட்ட கசப்பின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தது. கர்த்தர் இவைகளை எல்லாம் கடக்க பண்ணி, இவைகளை எல்லாம் தாண்டி வர பண்ணி, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அடைக்கலமாக, பலனாக, அனுகூலமான துணைமானவராக இருந்து கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். இவர்கள் ஏலீமுக்கு வந்தபோது நீரூற்றுக்களையும் பேரீச்சங்களையும் கண்டதைப் போல செழுமையை தந்தார், நிறைவை தந்தார், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நம்மை நடத்தினார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வின் அனுபவத்திலும் நம்முடைய அனுபவத்திலும் அவர் நம்மை உணர்த்தினார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 32:10 சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் இறைவனை விட்டு விலகி செல்லாதவாறு அவர்களை உணர்த்தினார். திருமறை அழகாக போதிக்கிறது. நீ கானானில் பிரவேசிக்கின்ற போது உன் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உணர்த்தினார். எப்படி வாழ வேண்டும், ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த மக்களுக்கு உணர்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் இறைவன் நடத்திய வழிகளிலே நடந்தபோது நன்மைகளை அவர்கள் கண்டார்கள். சோதனைகளை, எதிர்ப்புகளை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆனால் எப்போதெல்லாம் இறைவனை மறந்து அந்நிய தேவர்களை நாடினார்களோ, தேடினார்களோ, அவர்களுக்கு அழிவு, தோல்வி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 15வது வசனம் சொல்கிறது, தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள். 32ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. இவைகளெல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் உணர்த்தின உணர்வுகளாக இருக்கிறது. நீ கானான் தேசத்திலே பிரவேசிக்கின்ற போது உன் தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கடந்து வந்த பாதைகளிலெல்லாம், வனாந்தரமான இடங்களிலெல்லாம் அந்நிய தேவர்கள் உன்னோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே உன்னோடு கூட இருந்தார் என்பதையும் நடத்தின கடவுள் உணர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்த காலங்களிலே நாம் விழுந்துவிட்ட அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆண்டவர் உணர்த்துகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்த ஆண்டவரை யோசுவா சொன்ன வண்ணமாக இவ்வளவு நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள், இவைகளையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்தார். அவரை ஆராதிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவருடைய உணர்த்துதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பின்வாங்கி போன அனுபவங்கள், அந்நிய தேவர்களை நாடின அனுபவங்கள், அல்லது ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ளாத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே என்றால் ஆண்டவர் உணர்த்துகின்றார் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை நடத்தின கடவுள் அவர்களை உணர்த்தினார், நிறைவாக அவர்களை காத்தார். அவர் நம்மை நடத்தினார், அவர் நம்மை உணர்த்தினார், அவர் நம்மை காத்து கொண்டார் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். உபாகமம் 32:10 சொல்கிறது, கர்த்தரின் வழியிலே அவர்கள் நடந்தபோது அவர்களை கர்த்தர் காத்தார் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாவல் அளப்பரியது என்று நாம் பார்க்கிறோம். கண்ணின் கண்மணியைப் போல கர்த்தர் காக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்ற பாதுகாவல், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகின்ற பராமரிப்பு என்னவென்றால், கர்த்தர் சொல்கிறார், உங்களை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்,
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் பார்வை எப்பொழுதும் உங்கள் மதின்மேல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாதுகாவலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை நடத்தின கடவுள், உணர்த்தின கடவுள், காத்த கடவுள் நம்மையும் கூட காக்கின்றார், நடத்துகின்றார், உணர்த்துகின்றார் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 32:11 சொல்கிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு செல்கிறதைப் போல கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்துவார். அவர் உணர்த்துகின்ற பாதையிலே உணர்வடைந்து அவர் நடத்துகின்ற வழிகளிலே நாம் நடப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்றிணைந்து கர்த்தரை பாடி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற திருமறையின் சத்தியத்தை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வோடும் எங்களுடைய வாழ்வோடும் நாங்கள் ஒப்பிட்டு ஆண்டவருடைய அற்புதகரமான நடத்துதல்களை எல்லாம் நாங்கள் சிந்திக்க, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்க, ஆண்டவருடைய ஆலயத்தின் நிழலிலே அமர்ந்து கடவுளை நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்பிற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பரிசுத்த சமூகத்திலே கடவுள் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வின் எல்லா தருணங்களிலும் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறார். நாங்கள் தாட்சி அடையோம். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்களிடையிலும் கொண்டு போய் விடுவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தரை நாங்கள் காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொன்ன பக்தனைப் போல கடவுளை போற்றி புகழ்ந்து வாழ்கின்ற மக்களாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வின் அனுபவங்களிலே காணப்பட கர்த்தர் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரவேல் மக்களை நடத்தின ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களை உணர்த்தின ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்த கடவுள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று திருமறையிலே பார்க்கின்ற வண்ணமாய் உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதவாறு இந்த புதிய ஆண்டிலே தெய்வீக நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய திருச்சபையிலும் கடவுள் தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் ஆராதித்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து தங்களுடைய இல்லங்களுக்கு நேராக கடந்து செல்ல ஆயத்தப்படுகின்ற போது தேவ சமூகத்து நன்மைகளினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் எங்கள் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆ
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இன்னும் என்ற சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. தெய்வ சமாதானத்தோടെ புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.